வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் இனி வாட்ஸ்அப் மூலம் மின் கட்டணம் செலுத்தும் முறையை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்துள்ளது. உத்தரப்பிரதேசம் உட்பட 49 தொகுதிகளில் இன்று 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. கனமழை எச்சரிக்கையின் காரணமாக குற்றாலத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் செல்லும் உள்ளூர் மக்களுக்கும் இ பாஸ் பெறுவது கட்டாயம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் தொழிற்பயிற்சியுடன் கூடிய 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையிலான மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற டிசம்பர் மாதம் அனைத்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மே மாதத்திற்கு வழங்குவதற்காக 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 22 நாட்களில் பக்தர்கள் காணிக்கையாக 1 கோடி ரூபாய் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு 5800 பேர் புதிய ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமது அவர்கள் தெரிவித்துள்ளார். உதகை மாவட்டத்தில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மாதம் தோறும் 10 கிலோ இலவச உணவு தானியம் வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளார். சென்னையிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு ஹஜ் பயணம் மேற்கொள்ள 17 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் வருகை, புறப்படும் நேரம், வழித்தடம் ஆகியவற்றை பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் 136 கோடி ரூபாய் செலவில் டிஜிட்டல் தகவல் பலகை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வருகின்ற மே 20ஆம் தேதி ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 1,52,330 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023-24 கல்வியாண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை தவேகா தலைவர் விஜய் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கும் கல்வி விருது விழாவின் பணிகள் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகை முடியும் வரை பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் இடமாறுதல் கலந்தாய்விற்காக இதுவரை 45,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர்கள் பொது இடமாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு அடுத்த வாரம் பயிற்சி தொடங்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 65 கோடியில் நரம்பியல் துறைக்கான புதிய கட்டடத்தை விரைவில் பயன்படுத்திக் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காவிரியில் 2.5 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரை செய்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 54,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 92 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.